ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இல்வாழ்க்கையில் பிரச்சனை, அதாவது விவாகரத்து வரத்துக்கு என்ன காரணம்? அடிப்படையில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயம். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நீங்க திருமணம் செஞ்சு வைக்கணும்னு விரும்புறீங்கனாக்கா அதுக்கு முன்னாடி நீங்க அடிப்படையில் தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயம். வெறும் ராசி பொருத்தம், நட்சத்திர பொருத்தம், மேலும் பையன் படிச்சிருக்கான், பொண்ணு படிச்சிருக்குது, பையன் வேலையில் இருக்கான், பொண்ணு வேலையில் இருக்கிறாங்க, ரெண்டு பேருக்கும் சொத்து எப்படி இருக்கு, இதை மட்டுமே வச்சு அடிப்படையாக வச்சு நீங்கள் திருமணம் செஞ்சு வச்சிங்கனாக்கா விவாகரத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப மிக மிக அதிகம். அடிப்படையில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நீங்கள் திருமணம் செஞ்சு வைக்கணும்னு விரும்புனீங்கனாக்கா பையனோட ஜாதகத்திலையும் பொண்ணோட ஜாதகத்திலையும் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அதை பாருங்க. வெறும் ராசி பொருத்தம், நட்சத்திர பொருத்தம் 10 பொருத்தம் இருக்குது, 11 பொருத்தம் இருக்கு, இதை மட்டுமே வச்சு பார்க்காதீங்க. பையன் படிச்சிருக்கான், பொண்ணு படிச்சிருக்கு, பையனுக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ சொத்து இருக்குது, பையன் அழகா இருக்கான், பொண்ணு அழகா இருக்கிறாங்க, இதை மட்டுமே வச்சு நீங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் திருமணம் செஞ்சு வைக்காதீங்க. ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அதை முக்கியமாக நீங்கள் பாருங்க. பையனுக்கு என்ன தசை நடக்குது, பொண்ணுக்கு என்ன தசை நடக்குது, கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா பையனோட ஜாதகத்தில் திருமணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம். ஜாதகத்தில் சுத்தமாக இருக்க வேண்டிய இடங்கள் 7, 8, 12. 7ஆம் வீட்டு அதிபதியும் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தாருனாக்கா வரக்கூடிய வரன், அதாவது ஆணுக்கு பெண் நல்ல பெண்ணாக கிடைப்பாங்க, பெண்ணுக்கு ஆண் நல்ல ஆணாக கிடைப்பாங்க. 7ஆம் இடமும் 7ஆம் வீட்டு அதிபதியும் நல்ல நிலைமையில் இருந்தாங்கனாக்கா வரக்கூடிய வாழ்க்கை துணை நல்ல முறையில் கிடைப்பாங்க. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமாக இருக்க வேண்டிய இடங்கள் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடமும் 12ஆம் இடமும். 8ஆம் இடம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆயுள் ஸ்தானம் ஆகும். 12ஆம் இடம் என்பது பார்த்தீங்கன்னாக்கா அயன சயன ஸ்தானமாகும். ஆணும் பெண்ணும் சேர்ந்துருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் இடம். 12ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த நீங்கள் ஸ்க்ரீனில் இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பையன் பார்த்தீங்கன்னா கடக ராசி, கடக லக்னம், ராசியும் லக்னமும் ஒன்று தான். இந்த பையன் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பாதிப்பில் இருக்குது. 7ஆம் இடமும் சுத்தம் தான். ஆனால் 6ஆம் இடத்துல குரு பகவானும் 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 4 கிரகம் இருக்குது. சூரியன், செவ்வாய், புதன், சனி. 7க்கு உரிய கிரகம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் 8ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்காரு. மேலும் இந்த ஜாதகத்தில் கடக லக்னத்துக்கு மிகப்பெரிய யோக கிரகமான செவ்வாய் பகவான், அதாவது 5க்கும் 10க்கும் உரிய செவ்வாய் பகவான் 8ல் மறைஞ்சிருக்காரு. 8ல் மறைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, கடகலக்கணத்துக்கு ஆகாத கிரகம் புதன். இந்த 4 கிரகமும் சேர்ந்து இந்த பையன் பார்த்தீங்கன்னாக்கா சிறு வயதிலேயே காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டவர். இப்போ டைவர்ஸ் ஆகி தனியாக இருக்கிறாரு. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் இடம் சுத்தம் இல்லை. 7ஆம் வீட்டு அதிகமையும் கெட்டு போய் 8ல் மறைஞ்சு 8ஆம் இடமும் பாதிப்பு நிலையில் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னாக்கா கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா விவகாரத்தில் போய் முடிஞ்சிருக்குது. பெரியவங்க சின்னவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது நீங்கள் ஜாதகத்தில் ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் ஆனாலும் சரி ஆராய்ஞ்சு அறிஞ்சு நிதானமாக பார்த்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் செஞ்சு வைங்க. பையன் படிச்சிருக்கிறான், பொண்ணு படிச்சிருக்குது, இது மட்டும் அடிப்படை இல்லை. ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழணும்னா அதுக்கு உண்டான கிரக நிலைகள் எப்படி இருக்குது அதெல்லாம் பாருங்கள். அப்புறம் திருமணத்தை நீங்கள் முடிச்சு வைங்க. பெற்றோர்களுக்கு தான் மிக மிக நீங்கள் பார்க்க வேண்டிய இந்த வீடியோ இது. பெற்றோர்கள் ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் திருமணம் செஞ்சு வைக்கணும்னா அந்த பொறுப்பு உங்களுக்கு தான். அதனால நிதானமாக ஜாதகத்தை ஆராய்ஞ்சு அறிஞ்சு அப்புறமேட்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நீங்கள் திருமணம் செஞ்சு வைங்க. அவங்களும் நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.